லோக்கல் ஸ்டாண்ட் உனக்கு இருக்க? நீ யாரியா? வக்ஃபோர்டு இதை பற்றி நீ எப்படியா வழக்கு போடலான்னு மற்றவனை கேட்குற மாதிரி கேட்டீங்களா? தீர்ப்பு கொடுக்குறேங்க. அதில் யார் போட்டாலும் தீர்ப்பு கொடுப்பீங்களா? எங்களுக்கு அந்த இது இருக்கா? அரசியல்வாதின்னு ஒன்றும் பயந்துருவீங்களா? எவ்வளவு மோசமாக நடந்தது. இப்போ தான் சொல்கிறாரு 100 கோடியை பற்றி சொல்லுன்னு துணை ஜனாதிபதி சொல்கிறாரு. என்ன வழக்கு போட்டேன்னு கேட்டுங்க அப்படின்ட்டு. இது மட்டுமல்லையே, அங்கே போனீங்கன்னா 5 கோடி வக்கீலை பிடிக்கிறான், அதை பிடிக்கிறான், ஆர்டர் வாங்கிடுறான். எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? திராவிடத்துக்கு கேள்வி கேட்குறேன். நீ 184 அடியில் முருகருக்கு செலவு. ஆனால் ஈவேராவுக்கு திருச்சியில் அதே 184 அடிக்கு செலவைக்கிறல்ல, அதை நிறுத்துவோம் திராவிடம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதருக்கு 187 அடியில் திருச்சியில் செலவச்சிட்டு முருகருக்கும் 184 அடியில் செலவச்ச அந்த மரியாதையை முருகருக்கு போயிடும். அந்த ஷா தான் உங்கள் அப்பாவை டிஸ்மிஸ் பண்ணார். அந்த ஷா இருக்கும்போது தான் உங்களை வித்யாசாகர் ஜெயிலில் வச்சு கைகாலெல்லாம் உடைச்சார். திமுக காரணம்லாம் கைகாலெல்லாம் உடைச்சார். உங்களை ஆட்டிய ஷா அந்த ஷாட்டையே போய் காலில் விழுந்தவர் தான் உங்கள் அப்பா, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. வணக்கம். இன்றைய அரசியல் காடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் செய்திகள் என்ன, அதை பற்றிய நமது அலசல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி, நம் நாட்டின் துணை ஜனாதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அரசியல்வாதி இவ்வளவு அந்த அளவுக்கு உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் எல்லாம் நாட்டாள்றீங்க. எப்போவே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனதை நேற்று தான் சொல்லியிருக்காரு துணை ஜனாதிபதி. இந்த பாஜக அரசாங்கத்துக்கு அது புரிகிறதுக்கு ஒரு வாரம் இருக்குது. நீங்கள்லாம் பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அப்படின்னு ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. அன்றைக்கே சொன்னோம், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும்போது கவர்னர் மசோதா விஷயத்தில் நம்ம சொன்னோம், உச்ச நீதிமன்றம் தன் வரம்பை மீறி இருக்கிறதுன்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம், மசோதாக்களுக்கு கவர்னர் தான் அனுமதி கொடுக்கணும். அந்த அனுமதியை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கான், மிகப்பெரிய அயோக்கியத்தனம்னு சொன்னோம். அது செல்லாது, அந்த சட்டமே செல்லாதுன்னோ. நாட்டில் யாரு காதுலையும் விழுகலை. இவர் ஸ்டாலின் அவருக்கு ஒன்றுமே புரியாது. அவருக்கு பார்லிமெண்ட் ஆகுது, கவர்னர் கன்சென்ட் ஆகுது, 142 ஆர்டிக்கலை ஒன்றும் புரியாது. அந்த கீழே இருக்கிறவனு சொல்லிட்டு உடனே தமிழ்நாடு கெசட்டில் அதை சட்டமாக போட்டாங்க. கவர்னர் அனுமதி கொடுக்காமையே சுப்ரீம் கோர்ட் அவன் அனுமதி கொடுத்துன்னு சொன்ன இதை வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு எதிராக கெசட்டில் போட்டார் அவர் உடனே. ஆக சட்டம் நிறைவேறிச்சுன்ட்டாங்க. அந்த சட்டமே செல்லாது. சட்டத்திற்கு தீர்ப்பு சொல்லும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே சட்டம் தெரியலன்னா நீ எப்படியா கொடுத்த? கவர்னருடைய அனுமதியை கொடுக்க நீ யார்? இந்தியன் அரசியல் சட்டத்தின் கார்டியனுங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டை. நீயா கார்டியனு? நீ தானே வரம்ப மீற, எப்படி கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்டோம். இதை இன்னும் புரிஞ்சுக்கல அரசியல்வாதிகள். ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டான் அரசியல்வாதிகள். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா, ஜனாதிபதிக்கு நீ எப்படி கால நிர்ணயம் கொடுக்கலாம்? 1 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஜனாதிபதி அனுமதி கொடுக்கணும்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்போ நீயே பார்லிமெண்ட்டாக மாறிட்டியா அப்படின்னு கேட்டார். யார்? துணை ஜனாதிபதி. அப்பா, இப்போ தான் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டு செய்கிற வேலையை நீ செய்யலையா? அடுத்து கேட்குறாங்க, அந்த டெல்லி ஹைகோர்ட்டு நீதிபதி வீட்டில் 100 கோடி எடுத்தாங்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கொஞ்சம் முதுகெலும் கேள்வி கேட்டிருக்காங்க. இது கேட்டதே பெருசு. ஆனால் இன்னும் ஒன்றை கேட்கல, கவர்னருடைய அனுமதியை நீ எப்படி கொடுத்தாய்? எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கேட்க துப்பு இல்லை இந்த நாட்டில். நீங்கள் எல்லாம் தானே ஆட்சியை பண்ணிக்கிட்டு, நீங்கள்லாம் பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு சட்டத்தின் இதை நீங்கள்லாம் இழிச்ச வாங்கின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுறான். இப்போ நான் ஒரு வழக்கறிஞர். நான் யாரை சப்போர்ட் பண்ணணும்? உச்ச நீதிமன்றத்தை தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீதித்துறையை சேர்ந்தவன். நான் அப்படி நினைக்கல. நானும் பொதுமக்களில் ஒருவன். இந்த மக்களுக்கு யார் நல்லது செய்கிறானோ அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக நின்னேன்னா, அன்னைக்கு பொன்முடி, அதாவது ஊழலுக்கு எதிராக இருக்கணும் நீதிமன்றம். பொன்முடி அவளை ஊழல் பண்ணி 3 வருஷம் தண்டனை வாங்கின ஆளை நீ என்னைக்கு அந்த இதை இதை தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லிட்டு திருப்பி மந்திரியாக்குன்னு சொன்னியா, அன்னைக்கே போயிடுச்சு உன்னுடைய இது. நீ சுப்ரீம் கோர்ட்டு லாயக்கே கிடையாது.
உனக்கு எவனுக்குமே மனசாட்சி கிடையாது. வந்து குத்தனை போதுதான் கொள்ளையடித்த ஒரு மந்திரி இந்த அன்னைக்கே நீங்கள் வந்து மந்திரிமே ஆகாமல் விட்டுருந்தா இன்றைக்கி இந்த பேச்சு வந்திருக்குமா? பொன்முடி என்ன கேவலமாக பேசுகிறாப்புல, சைவத்தையும் வைணவத்தையும் விளைமாதோடு ஒப்பிட்டு பேசியிருப்பாரா? அன்றைக்கே உள்ள தள்ளி இருந்து மந்திரி இல்லாமல் பண்ணியிருந்தா என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு 3 தண்டனை ஊழல் வழக்கில் அடைந்த ஒரு மந்திரியை தண்டனையை நிறுத்தி வைத்து விட்டு நீ மந்திரியாகலாம் என்று கவர்னருக்கு நீங்கள் வந்து டைரக்ஷன் கொடுத்தீங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ சுப்ரீம் கோர்ட்டில் லாயக்கே கிடையாது, மனசாட்சி இல்லாதவன் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான், உனக்கு மரியாதையே கிடையாது, போயிடுச்சு அன்னைக்கே. நான் அன்னைக்கே நினச்சேன் வழக்கறிஞராக இருந்தாலும் இவங்களை விடக்கூடாது, மனசாட்சி வேணாம். நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு என்னென்றதையோ சொன்னால் நாட்டுக்கு நல்லது சொல்லு, உன்னை கும்பிட்றோன்னு தான் சொல்கிறேன். நீ தேவை, நீதிமன்றம் தேவை, நீதி வழங்குறதுக்கு நீ தான் இருக்க. ஆனால் நீயே தடம் மாறிவிட்டால் அப்புறம் உனக்கு என்ன மரியாதைன்னு தான் நான் அன்றைக்கி திட்டுனேன். அதுக்கடுத்தது அதை விட்டுட்டு இப்போ மறுபடியும் கவர்னருக்கு வந்துட்டான். கவர்னருக்கு வந்துக்கிட்டு நான் கவர்னருக்கு நீயே அனுமதி கொடுத்துருந்தா கூட நான் வாயை திறந்துருக்க மாட்டேன், நம்ம டிபார்ட்மெண்ட்டுப்பா, நம்ம துறைப்பா, ஏதோ அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு நல்ல விஷயத்துக்கு பண்ணியிருந்தா. நீ எந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்த? கல்வித்துறையோ குட்டிச்சவராக்குறாங்க. திராவிட மாடல் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு படிக்காத வயலெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கல்வித்துறையை இவங்களே வைஸ் சான்சலரை நியமிக்கலாம், நான் தான் சான்சலர்னு என்னைக்கு வந்து சொன்னான்? நீ மனசாட்சிப்படி தெரிஞ்சிருக்கணும், என்ன மசோதாடா அதை பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். கவர்னர் கொடுக்காது என்ன மசோதா? அரசியல்வாதியை இதாக்கணுங்கிறான் வேந்தர், படித்த துணைவேந்தர்கள் பிஎஸ்டி எல்லாம் இவனே போடணுங்கிறான், கொள்ளையடிக்கிறவனும் இவனும். நீ என்ன மனசாட்சி சொல்லியிருக்கணும்? இது தப்பான மசோதா, அதான் கவர்னர் நிறுத்தி வச்சுக்க, நம்ம ஏன் அதை கொடுக்கணும்னு நினச்சிருக்கணும். உனக்கு மனசாட்சி இல்லையே, உனக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உனக்கு மனசாட்சி இல்லையே. என்றைக்கு தப்பான மசோதான்னு தெரிஞ்சும் நான் அனுமதி கொடுத்துட்டேன் போடலான்னு சொல்லியிருந்தா போட்டு சட்டம்னு போட்டு தமிழ்நாடு கெசட்டில் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தில் வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் கூட்டத்தெல்லாம் ஸ்டாலின் கூட்டிகிட்டு என்னென்னவோ பேசுகிறாரு. எப்படி கற்பிக்கும் முறையை மாற்றணுமா, டேட்டா சயின்ஸை உள்ளே கொண்டு வரணுமா, புதுப்பிக்கத்தக்க முறைகளெல்லாம் புதுசாக கொண்டு வரணும், என்னென்னமோ பேசுகிறாரு. எல்லாத்தையும் சொன்னீங்க. உங்கள் அப்பாவை பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? உங்கள் ஈவேராகிற மனிதரை பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அவங்களெல்லாம் சேர்த்துக்குவா. டேட்டா சயின்ஸ், அது டேட்டா சயின்ஸ்னால் என்னன்னு தெரியுமா ஸ்டாலின் உங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம் பேசுங்க டேட்டா சயின்ஸை பற்றி. புதுப்பிக்கணும், கற்பிக்கும் முறையை தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுடைய கல்வியை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் திராவிட இயக்கத்தின் நாட்டை சீரழித்த திராவிட இயக்க தலைவர்களை போய் பாடத்திட்டத்தில் வச்சுட்டு வெக்கம் இல்லாமல் மாணவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. சாமியை செருப்பால் வச்சவனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டின்னு கேட்டு மாற்றான் மனைவியோட போனவங்களையும் மிகப்பெரிய உதாரண புருஷர்களாக காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்கள் கல்வியில். அதை சொன்னீங்களா? இவரெல்லாம் நீக்கப்படும் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை கையெழுத்து கும்பிட்டுருப்பேன். நல்ல இதில் சொல்கிறேன். அப்போ சொல்லியிருக்கேன் டேட்டா சயின்ஸு இதெல்லாம் கொண்டு வரணும்னு. ஒன்றுமே இதெல்லாம் பாடத்திட்டத்தெல்லாம் குட்டிச்சவராக்கிக்கிட்டு பேசுகிறார் கூட்டத்தில். இவ்வளவுக்கும் காரணம் யார்? சுப்ரீம் கோர்ட்டு தானே. ஆக இப்போ தான் சுதாரிச்சிருக்காங்கப்பா இந்த பாஜக. வைஸ் பிரசிடென்ட் பேசிட்டார். உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, உங்களுக்கு பாஜகக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன், யோசிக்கிற சக்தியே இல்லை உங்களுக்கு. நான் ஒன்று சொல்கிறேன். ஆர்டிக்கல் 142 இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. 2 பாராளுமன்றத்தையும் கூட்டி அந்த இது நீக்குங்க. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வருங்காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டின் இந்த மாதிரி தவறான நடவடிக்கையிலேருந்து தப்பலாம். இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை கொண்டாந்து பிரதமராக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பாருங்கள். 132 நீக்குங்க. அப்போ தான் வந்து இவர்கள் வாழை ஒட்ட நறுக்க முடியும். நல்ல தீர்ப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னென்ன தீர்வு கொடுத்துக்கிட்டு என்னென்ன தீர்வு மனசாட்சிக்கு விரோதமாக கொடுத்துக்கிட்டு நான் தான் இல்லாந்தீங்கன்னா எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்து கவர்னருடைய கன்சென்ட், கவர்னருடைய அனுமதியை நீ கொடுத்தது தப்புன்னு சொல்லி அரசியல் சட்ட பெஞ்சுக்கு கொண்டு போய் ஸ்டே வாங்குங்க. ஸ்டாலின் இப்போ அது அந்த சட்டமாக்கி விட்டார், தமிழ்நாடு கெசட்டுக்கு போட்டார். இது வந்து கேள்விக்குரியது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள இந்த அதிகாரத்தை பற்றி நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும். அதுவரை தமிழ்நாட்டில் இந்த 10 மசோதாக்களையும் ஸ்டாலின் நிறைவேற்றியதை நிறுத்தி வைக்கணும். கேட்க மாட்டீங்க, கேட்க தெரியாது உங்களுக்கு. இதை செய்யுங்க. அப்போ தான் இந்தியா காப்பாற்றப்படும். இல்லைன்னா இந்தியா நீதிபதிகள் கையில் மாற்றி தவறான நீதிபதிகள் கையில் மாட்டி. நான் தான் கேட்குறேன்ல, வக்ஃபோடு இதை வந்துக்கிட்டு விஜய் கட்சியும் ஸ்டாலினும் கேள்வி திமுகவும் வழக்கு போடுறான். கேட்டீங்களா? துப்பு இருக்கா உனக்கு?
லோக்கல் ஸ்டாண்டி உனக்கு இருக்கா? நீ யாரியா? வக்ஃபோர்டு இதை பற்றி நீ எப்படியா வழக்கு போடலான்னு மற்றவனை கேட்குற மாதிரி கேட்டீங்களா? தீர்ப்பு கொடுக்குறேங்க அதில் யார் போட்டாலும் தீர்ப்பு கொடுப்பீங்களா? எங்களுக்கு அந்த இது இருக்கா? அரசியல்வாதின்னு பயந்துருவீங்களா? எவ்வளவு மோசமாக நடந்தது. இப்போ தான் சொல்கிறாரு 100 கோடியை பற்றி சொல்லுன்னு துணை ஜனாதிபதி சொல்கிறாரு. என்ன வழக்கு போட்டேன்னு கேட்டுங்க அப்படின்ட்டு. இது மட்டுமல்லையே, அங்கே போனீங்கன்னா 5 கோடி வக்கீலை பிடிக்கிறான், அதை பிடிக்கிறான், ஆர்டர் வாங்கிடுறான். எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பொன்முடி எப்படி நிறுத்தி வச்சார் தண்டனையை? 10 வக்கீல் போகிறான் பொன்முடிக்கு, எல்லாம் கோடியில் வாங்குகிற வக்கீல். உள்ளே போனவுடனே நீதிபதி என்ன எல்லா வக்கீலும் சேர்ந்து வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை சார், அந்த ஒரு மந்திரிக்கு இது கொடுத்துருக்காங்க, தண்டனை நிறுத்தி வைக்கணும், அவ்வளோதானே அப்படின்ட்டு அவர் ரூமில் உட்காந்து ஆர்டர் போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழல் மன்னனுக்கு எப்படி தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது? அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? சுப்ரீம் கோர்ட்டுக்குரிய மரியாதை, மாண்பு அத்தனையும் போயிடுச்சு. அதனால் தான் நான் எதிர்த்தேன். என்னுடைய துறை, நான் வழக்கறிஞராக இருக்கேன். நான் இப்போ நீதிமன்றத்துக்கு போய் சில விஷயங்களில் பேசும்போது நீதிபதிகள் என்ன முறைக்கிறாங்க. சில நீதிபதிகள், இவர் நமது தீர்ப்புக்கு, நம்முடைய நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுகிறாருன்னு என்னை முறைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு நீதிபதியே கேட்டார், நீங்கள் நம்ம ஆள், என் நீதிபதி கேட்டார், நீங்கள் நம்ம ஆள், நம்ம துறையை தப்பாக பேசாதீங்க. அப்படித்தான் நான் சொன்னேன். நம்ம ஆள் இல்லை சார், மக்களில் ஒருவனாக இருந்து நீதித்துறையாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒழுங்காக செயல்பட, இப்படியே சொன்னேன், ஒழுங்காக செயல்பட்டால் தான் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியும். நீதித்துறை தப்பு செய்தால் அதை தட்டி கேட்குறதுக்கு எனக்கு தட்டி கேட்கக்கூடிய மனநிலை கொண்டவன் நான். நீதிபதிகள் மேலேயே 2-3 நீதிபதிகள் மேலே புகார் கொடுத்துருக்கேன், லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி அப்படின்னு அவர்கிட்டயே சொன்னேன். கடைசி என்ன பண்ணார் தெரியுமா? அவரிடம் நான் போட்ட வழக்கை எனக்கு எதிராக தீர்ப்பளித்தார். பல பிரச்சனைகளை வந்தது. தகுதியுள்ள வழக்கையே இவன் இதுக்காக எதிராக, இதைத்தானே நீங்கள் பண்ண முடியும்? நான் வர்ற வழக்கில் நீ டிஸ்மிஸ் பண்ணுவேன், அவ்வளோதானே பண்ண முடியும். நான் பண்ணு, அவ்வளோதான், நான் அடுத்து போய்க்கிறேன். அதுக்காக நீங்கள் செய்யும் அட்டூழியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி துணை ஜனாதிபதி இன்றைக்கி தான் சுதாரிச்சிருக்கார். அவர் கேட்ட கேள்வியில் இனி உடனடியாக ஆர்டிக்கல் 142 காலி பண்ணு. ஆர்டிக்கல் 142 என்ன இருக்குது தெரியுமா? நீதியை நிலைநாட்டுவதற்காக உச்ச நீதிமன்றம் எந்த ஆணையும் பிறப்பிக்கலாம். இதுதான் அவன் கையில் கொடுத்த தவறான ஆயுதம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? அரசியல்வாதிக்கு சாதகம் செய்வதற்காக அதை தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள் நீதித்துறையிலே. ஆர்டிக்கல் 142 எல்லா மக்களும் தமிழ்நாடு மக்கள்லாம் தெரிஞ்சுக்காங்க. எல்லோரும் நாம் போட வேண்டிய கோஷம் என்ன தெரியுமா? நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கும் அரசியல் சட்டத்தில் உள்ள ஆர்டிக்கல் 142 உடனடியாக ரத்து செய்யுங்க, 2 பார்லிமெண்ட்டையும் கூட்டி. ஆனால் இன்னொன்று பண்ணணும், கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கடிவாளம் போடணும். என்னென்னா, மசோதாக்கள் இன்றைக்கி ஸ்டாலின்கிற மோசமான மனிதர் மோசமான மசோதாவை கொண்டு வர்றாரு. அதுக்கு நம்ம சொல்கிறோம், இவங்க செஞ்ச சுப்ரீம் கோர்ட் செஞ்சது தப்புன்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. மசோதாக்கள் எது வந்தாலும் எவ்வளவு நாளைக்குள்ளே அதை முடிக்கணுங்கிற கால நிர்ணயம் இல்லை. வருங்காலத்தில் இது பிரச்சனை நோக்கி வரும். இவங்க மசோதா வந்தால் கவர்னராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு காலவரையில் 3 மாதமோ 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு சொல்லுங்கள். அது ஒரு காலவரையிலேயே நிர்ணயிங்கள். நிர்ணயிச்சுட்டு 142 காலி பண்ணுங்கள். நீதிமன்றங்களில் நல்ல நீதிபதிகள் குறைவாக இருக்காங்க, மோசமான நீதிபதிகள் அதிகமாக இருக்காங்க. இந்த சட்டம் மோசமான நீதிபதிகளின் கையில் மாட்டினால் அரசியல்வாதியிடம் கையூட்டி வாங்கி கொண்டு மிகப்பெரிய மோசம். இந்த ஸ்டாலின் மாதிரி ஆள்கிட்ட போய் இது பண்ணால் எல்லாத்துக்கும் பணம். கூட்டணி கட்சியாக பணம், டாஸ்மாகில் சம்பாதிக்கிற பணத்தை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. இப்படி ஒரு மனிதர் கையில் இந்த நாடு மாட்டும் போது நீதிமன்றம் இந்த மனிதரையே காலி பண்ணணும்ல, பதவியை விட்டே தூக்கணும்ல. இவர்களுடைய மந்திரிகளை, இவருக்கு லஞ்சம் கொடுக்கும் மந்திரிகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது நீதிமன்றம். இப்போ அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இதே ஆனந்த் வெங்கடேசன் எப்படி இருக்கார்? அவர் ஒன்று எனக்கு வேண்டியவர் இல்லை, அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மனசாட்சியில் பேசுகிறேன். பொன்முடி விஷயத்தில் என்ன போட்டார் கேட்குறாரு. யாரை? டிஜிபியை. வழக்கு பதிவு செய்யலை. இங்கேருந்து காவல்துறை வெக்கம் இல்லாமல் பதில் சொல்கிறான். ஐயா, வெக்கம் இல்லை உங்களுக்கு? நான் அப்பாவி மேலே வந்துக்கிட்டு பொய் கேச போடுறீங்களே. எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தையை சைவத்தையும் வைணவத்தையும் பேசுகிறான். உங்களுக்கெல்லாம் சொரணை இருந்தால் உடனே எஃப்ஐஆர் போட்டுருக்கணும்ல. எஃப்ஐஆர் என்ன? அப்பாவி மேலாம் கொலை கேஸை போடுறீங்களா ஐயா நீங்கள்?
நீங்கள்லாம் மனிதர்களா? அந்த சாரை இன்றைக்கும் காட்டி கொடுக்காம மறைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள்லாம் உருப்படுவீங்களா? உங்கள் வீடுகளில் பெண் பிள்ளைகள் இல்லை, காவல்துறை அதிகாரிகள் வீட்டில். ஆக இப்படி ஆள் உங்கள் ஆனந்த வெங்கடேசன் கேட்குறாரு, வழக்கு போட்டிங்களான்னா இது பண்ணிக்கிட்டா நீதிமன்றம் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா. மற்றவன்னா ஒரு இதை வாங்கிக்கிறது, வீடியோ எடுத்துக்கிறது, டிஎம்கேக்கு ஐடி இது ஸ்டாலினுக்கு சொல்கிறது, ஸ்டாலின் கூப்பிட்டு டிஎம்கே ஐடிவிங்களை கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது, 40 கம்ப்ளைண்ட்டு, 50 கம்ப்ளைண்ட்டு, சவுக்கு சங்கருக்கு 17 கம்ப்ளைண்ட்டு. அந்த இவர் நரசிம்மன் இருந்தார், ரங்கராஜன் நரசிம்மன், அவருக்கு எத்தனை வழக்கு, கழகம் வழக்கு மேலே வழக்கு போடுறது, பொன்முடி மேலே ஒரு வழக்கம் போடல. கேட்டால் இப்போ தான் அவங்க சட்ட நிபுணர்களோட என்னையா சட்டணும் காவல்துறைக்கு லாய்க்கு இல்லை, 295 5 நிமிஷத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்கான். ஆனால் இவர்கள் எஃப்ஐஆர் நம்பாதீங்க, மற்றவங்க சொல்லி நீங்கள் தனியாக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த ஆட்சியில் இருக்கும் காவல்துறையை நம்பாதீர்கள். இவன் எஃப்ஐஆர் போட்டு அவனை காப்பாற்றி விடுவான். அவனுக்கு எப்படி அப்படியே அந்த கேஸையே மாற்றி விட்டுருவான். பல வழக்குகளை நான் பார்த்துட்டேன். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுங்க. ஒரு வழக்கில் நான் எஃப்ஐஆர் போட்டான், நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போட்டு காவல்துறையிட்டிருந்து அந்த வழக்கை நாங்கள் எடுத்துட்டோம். ஜஸ்டிஸ் தேவதாஸ் போட்டிருக்காரு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு காவல்துறை இது தேவையில்லை, நான் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் நானே விசாரிக்கிறேன், எஃப்ஐஆர் அந்த ஃபைலை பூரா வாங்கணும். அது மாதிரி இனிமேல் வருங்காலங்களில் நீதிமன்றத்தில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போட்டு வழக்கு நடத்துங்க. காவல்துறை இவனுக்கு இதுக்கு அரசியல்வாதிக்கு கைக்கூலியாக மாறிவிட்டான். பொன்முடி வழக்கில் நீ ஏன் எஃப்ஐஆர் போடல கேட்குறாரு, பதில் சொல்லு. எத்தனை பேர் மேலே போய் எஃப்ஐஆர் போட்டிருக்கான் மனசாட்சியை அடகு வைத்து. அதனால் சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் துணை ஜனாதிபதி முழிச்சிருக்கார். என்ன பிரதமர் இவங்க எல்லாம் முழிங்க, பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, இந்த தீர்ப்பு தப்பு எப்படி கொடுத்தீர்கள்னு கேளுங்க. 2 ஜட்ஜை வீட்டுக்கு அனுப்புங்க, இம்பீச்மெண்ட் கொண்டு வாங்க, வீட்டுக்கு அனுப்புங்க, அப்போ தான் திரும்புவாங்க. 142 ஸ்க்ராப் பண்ணுங்கள், 142 நீக்குங்க. இந்த நாடும் இந்த மக்களும் தான் உங்களுக்கு முக்கியம். அரசியல்வாதிக்கு சொன்னேன், நீ கேடுங்கிட்டு போ, கொள்ளையடிச்சுட்டு போ, எதை வேணாலும் போ, ஆனால் நாட்டையும் நாட்டு மக்களையும் நீதியையும் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளை நீதிமன்றமே காக்குமானால் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் தேவையில்லை, அப்படிப்பட்ட நீதிபதிகள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறது தான் மக்களின் குரலாக இந்த குரலை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஸ்டாலின் வீர 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 வசனம் பேசியிருக்கார். மத்திய அரசாங்கத்திட்ட நிதி கேட்டுக்கிட்டே இருக்கார். நான் சொன்னேன், ஏன் வெக்கம்லாம் போய் பிச்சை கேட்குறீங்க? நீ ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்க, உனக்கு இருக்கக்கூடிய நிதியை வைத்து நீ எவ்வளவோ பண்ணலாம். 50,000 கோடி டாஸ்மாகிலே கொள்ளையடிக்கிறேன்னு அமித்ஷா சொல்கிறார். உன் மேலே 50,000 கோடி 47,500 கோடியை நீ கொள்ளையடிச்சிருக்கேன்னு சொல்கிறார். வெக்கம் இல்லாமல் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய 47,500 கோடியை நீங்கள் கொள்ளையடித்து விட்டு மத்திய அரசாங்கத்திட்ட போய் பிச்சை கேட்குறீங்கிற வெக்கமாக இல்லையான்னு நான் ஏற்கனவே பேசினேன். நீ கொள்ளையடிக்கிற பணத்தை வச்சேன்னா எத்தனையோ திட்டத்தை கொண்டு வரலாமே. அதுக்கு தான் ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் அழுகலை, அங்கே போய் மக்களின் உரிமையை கேட்குறோம். மத்திய அரசாங்கத்திட்ட நிதி எப்படி கேட்குறாங்கன்னா, காலில் விழுகலை, யார் கால்லையும் விழுகலையா? கால் விழுந்து எனக்கு பழக்கம் இல்லைங்கிறாருயா. எல்லாம் சாமியை செருப்பால் அடிச்சுட்டு, சாமியெல்லாம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு, சாமிகளை கொச்சைப்படுத்தி விட்டு, இந்து என்றால் திருடன்னு சொல்லிட்டு, ராமரை என்ஜினியரானு கேட்டுட்டு, இவ்வளவு கேட்ட திராவிட மாடலில் வந்த ஸ்டாலின் யார் காலிலும் விழுகவில்லைங்கிறங்களே. ஆன்மீகத்தின் அடையாளமாக இருந்த சத்திய சாய்பாபா கையில் போய் கிழிந்து தொட்டைங்களா இல்லையா? யார் காலிலும் இல்லை. அதை விட வெக்கம் என்ன இருக்குது? கேவலம். ஆன்மீகத்தை பற்றி அசிங்கப்படுத்தி பேசிய கூட்டம் அன்னைக்கு ஆன்மீகத்தின் அடையாளமாக இருந்த சத்ய சாய்பாபா காலில் போய் விழுந்தீங்க நாசிகள். கேட்டால் நான் யார் காலிலையும் விழுந்து வழக்கம். நிதி கேட்குறீங்களே, என்ன நிதி கேட்குறீங்க? மத்திய அரசாங்கத்தில் என்ன நிதி பெருசாக கேட்குறீங்க? நீங்கள் தான் வரி போட்டீங்கல்ல, வரிங்கிறதே இல்லையே. இப்போ உங்களுக்கு வரி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை போடக்கூடிய அதிகாரத்தை இழந்து விட்டு ஜிஎஸ்டியில் மத்திய அரசுக்கு இணையாக பாதி வரி வாங்கிக்கிறீங்களே. பாதி வரி வாங்கும்போது அப்புறம் போய் என்ன காலில் விழுகிறீங்க? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அவங்ககிட்ட போய் நிதி கேட்பதற்கு? நிதியைத்தான் வாங்கி விட்டீங்களே. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு ஜிஎஸ்டியில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொள்ளையடித்து பங்கு போட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்களும் மத்திய அரசாங்கமும். கேட்டால் ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த இவங்க நிர்மலா சீதாராமன் நாங்களாக போடுறோம். ஜிஎஸ்டி இருக்கிறவங்கலாம் இழிச்சவன். ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த அம்மா தான் சேர்மனு.
கொள்ளையடித்து ஜிஎஸ்டியில் பங்கு போட்டுக்கிறீங்க. மாநில அரசாங்கம் எந்த ஒரு இதில் போய் கேட்குறீங்க மத்திய அரசாங்கத்தில். அடுத்து சொல்கிறாரு அமித்ஷாவை பற்றி. இப்போ அப்படி இன்டைரக்டாக எந்த ஷா வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது தமிழ்நாட்டில். அமித்ஷாவை சொல்லி சொல்கிறார். அமித்ஷாவை அர்த்தம் வச்சு பெரிய பாட்ஷா மாதிரி அமித்ஷாவை எந்த ஷா வந்தாலும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. அமித்ஷா ஃபுல் பேர் சொல்லல, ஷா. அமித்ஷா இல்லை, எந்த ஷாவாக இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு. எந்த ஷா வந்தாலும் என்ன ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஸ்டாலினும் கதை தெரியாது. உங்கள் கதை உங்கள் அப்பா இருந்திருந்தா நீ யாரும் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். எந்த ஷா வந்தாலும் அசைக்க முடியாதுன்னீங்களே. 1976 ஒரு ஷா இருந்தார் தமிழ்நாட்டில். அந்த ஷா எந்த ஷானோ உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ உங்களுக்கு 23 வயசுன்னு நினைக்கிறேன். 23 வயசு. ஷாவை பற்றி தெரியாது. தமிழ்நாட்டை ஆட்டிய ஷா அவர் தான் கே ஷா. கே ஷா தான் கவர்னராக இருந்தார் தமிழ்நாட்டில். அந்த ஷா தான் உங்கள் அப்பாவை டிஸ்மிஸ் பண்ணார். அந்த ஷா இருக்கும்போது தான் உங்களை வித்யாசாகர் ஜெயிலில் வச்சு கைகாலெல்லாம் உடைச்சார். திமுக காரனெல்லாம் கைகாலெல்லாம் உடைச்சார். உங்களை ஆட்டிய ஷா அந்த ஷா. அந்த ஷாட்டையே போய் காலில் விழுந்தவர் தான் உங்கள் அப்பா, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது இப்போ அமித்ஷா வந்திருக்கார். அமித்ஷா எந்த ஷா வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி அமித்ஷா காலில் விழுந்து தூத்துக்குடியில் என்னை எதிர்த்து பாஜகவில் நிறுத்திடாதீங்க, ஒரு வாசன் இதுக்கு ஒரு தோக்குற ஆளாக பார்த்து போடுங்கன்னு அந்த ஷா காலில் தான் உங்கள் குடும்பம் போய் விழுந்தது, உங்கள் தங்கை போய் விழுந்தாங்க. சரித்திரத்தை மட்டும் அப்போ ஷாவுக்கு பயந்தவர்கள் நீங்கள். ஒரு ஷா உங்களை அடித்து துவைத்தார், இந்த ஷா உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வீராப்பு பேசலாமா? அதனால் ஸ்டாலினுக்கு சொன்னேன், அடக்கி வாசியுங்கள். அவர் அன்பில் மகேஷ் சொல்கிறார், கவர்னருக்கு நேரம் சரியில்லையா. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு 8ஆம் தேதியோ என்னமோ சொல்கிறார், ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் கவர்னருக்கு நேரம் சரியில்லை. அன்பில் மகேஷ்ட போய் சொல்கிறேன், ஜோசியத்தை போய் பாருங்கள், நல்ல ஜோசியர்களில் போய் பாருங்கள். உங்கள் தலைவருக்கு தான் நேரம் சரியில்லை. உங்கள் தலைவர் சிம்ம ராசி அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. தலைவரை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள். சனி பகவான் என்ன செய்வார் தெரியுமா? கொள்ளையடிச்சோன்னு துவம்சம் செய்து விடுவார் அவர் கட்ட நேரம் வரும்போது. அதனால் நேரம் கட்டு போனது உங்கள் தலைவருக்குத்தான். போய் ஜோசியரை போய் கேளுங்க. அவருக்கு கவர்னருக்கு ஒன்றும் நேரங்கள் இல்லை. கவர்னருக்கு என்னது? கவர்னர் பொது நல்லதுக்காக பண்ணுறாரு. நீங்கள் அவமானப்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் கேவலம். ஒரு நல்ல மனுஷன் கொண்டு வந்த நல்ல விஷயத்தை உடைச்சிட்டிங்கன்னா அந்த ஆளுக்கு கேவலம் இல்லை. அவர் இங்கே இல்லைன்னா இன்னொரு மாநிலத்துக்கு போய் விடுவார். அதனால் நேரம் கெட்டு போனது உங்கள் தலைவருக்குத்தான் அப்படிங்கிறத அன்பில் மகேஷுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து எடுபடி சேகர்பாபு அவர்கள் ஒரு சொல்லியிருக்கார், நல்லவர் மாதிரி நடிப்பும், ரொம்ப உத்தமர் மாதிரி நடிப்பார். கையில் அதிமுக இதாக பச்சை குத்திருக்கார். ஆனால் இங்கே வந்துக்கிட்டு சுதுல்கா ஸ்டாலின் பின்னாடி போயிட்டு எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். பக்தர்களை ஏமாற்றுவதற்காக மாநாடுன்னு போட்டார், முருகர் மாநாடு. இப்போ என்ன சொல்லிட்டார், மருதமலையில் முருகருக்கு 184 அடி சிலையாம். நல்ல விஷயந்தான். அங்கே ஈஷா மையத்தில் ஈஸ்வரனுக்கு மிகப்பெரிய சிலை இருந்தது மாதிரி மருதமலையில் 184 அடி சிலை வைக்கிறீங்கன்னா நல்ல விஷயம். கடவுளுக்குத்தானே சிலை வைக்கிறீங்க. ஆனால் திராவிடத்துக்கு கேள்வி கேட்குறேன், நீ 184 அடியில் முருகருக்கு செலவை. ஆனால் ஈவேராவுக்கு திருச்சியில் அதே 184 அடிக்கு செலை வைக்கிறல்ல, அதை நிறுத்துவோம் திராவிடம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதருக்கு 187 அடியில் திருச்சியில் செலவச்சிட்டு முருகருக்கும் 184 அடியில் செலவச்ச அந்த மரியாதையை முருகருக்கு போயிடும். முதல்ல அதை நிறுத்து. 184 அடியில் பெரியார் தகுதி இல்லாத மனிதருக்கு போட்டதை நிறுத்திட்டு அப்புறம் இதில் போய். ரெண்டாவது, திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் பெரியாருடைய செலவு வச்சிருக்கல, அதை தூக்கு முதல்ல. அப்போ தான் நீ ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஈவேரா சிலையை, அது ஸ்ரீரங்கத்தில் வாசலில் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஈவேரா சிலையை தூக்காமல் 184 அடி சிலை ஈவேராவுக்கு திருச்சி இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்மீகத்தின் எதிரிகள். நீ எத்தனை அடியில் செலவச்சாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்காது. அந்த பாவமே உங்களை மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கும். அதனால தான் ஜெகர்பாபு சொல்ல, நடிக்காது. 184 சிலை வைக்கிறதா இருந்தால் முதல்ல அதை நிறுத்து. ஈவேரா சிலை நிறுத்து. 184 அடியில் யாருக்கு செலவைக்கிற? நாளைக்கு 184 அடியில் இதில் திருச்சியில் ஈவேரா என்பவருக்கு சிலை வைத்து இருக்கிறார்கள்னு வெளிநாட்டு டூரிஸ்ட்டை பார்க்க கேட்டால் என்ன சொல்கிற? இவர் யாருன்னு கேட்பான். தாயுடன் உறவு வைத்தால் தப்பு இல்லைன்னு சொன்ன மனிதர்னு சொல்கிறியா?
இல்லை அது 73 வயசில் வளர்ப்பு பொண்ணையை திருமணம் செய்தவர்னு சொல்லியா? பெரிய தியாகிக்கா செலவைக்கிறீங்க? அதனால் ஈவரா சிலையை நிறுத்துங்கள். 184 சிலையில் வந்து இதில் முருகனுக்கு செலவைங்க. அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஈவரா சிலையை நீங்களே தூக்கிடுங்க. இல்லாவிட்டால் வருங்காலத்தில் அந்த சிலை நிச்சயம் அங்கிருந்து அகற்றப்படும். அப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வரும், அப்போது அகற்றப்படும் அப்படிங்கிறத ஆன்மீகவாதியாக நடித்து கொண்டிருக்கும் சேகர் பாபுவுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, இந்த இளையராஜா அஜித் படத்தில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இளையராஜா என்னுடைய பாட்டை உபயோகித்து விட்டார்கள், எனக்கு 5 கோடி நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காரு. நம்ம சினிமாக்காரன் பூரா உங்களுக்கு சொல்கிறேன், எவனுக்குமே ஒரிஜினாலிட்டி கிடையாது. எல்லாம் பார்த்தடிக்கிறவங்க தான். இன்றைக்கி படம் எடுக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் இந்த கொரியா படத்தை பார்த்துக்கிட்டு அதிலிருந்து சிடி எடுத்து அதை அப்படியே போட்டு தலையில் ஆக்கி விட்டுறோம். எல்லா பேரும் காப்பி தான் அடிக்கிறோம். ஏதோ காப்பி அடிச்சுட்டு போகிறான். நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுதுபோக்காக இருந்தது, கேட்குறதுக்கு நல்லா இருந்ததுன்னா நம்ம ஒத்துக்கிறோம். சரி, பார்த்தடிக்காமல் என்ன பண்ணுறது? இயற்கையை நேச்சர் நெவர் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது. இயற்கை மட்டும்தான் வந்து பார்த்தடிக்காமல் இருக்கும். இயற்கை மட்டும்தான் ஒரிஜினலாக உள்ளபடி படைக்கப்படுவது இயற்கை தான். மனிதர்கள் பூரா பார்த்தடிக்கிறவன் தான். எல்லா இதுலேயுமே ஒருத்தனை பார்த்தடிச்சு தான் பண்ணுவான். அது மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா இளையராஜா பார்த்தடிக்கிறேங்கிறாரு. இளையராஜா நல்ல மனிதர், ஆன்மீகவாதி, நல்ல இசையமைப்பாளர், தமிழ்நாட்டுக்கு பெயர் சேர்த்தவர். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதுன்னா, ஒரு சாதாரண நிலையிலிருந்து, ஒரு கிராமத்தில், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று உலக அளவில் சிம்போனி இசையை கொண்டு வர்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா உழைப்பு. அதை வந்து நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இளையராஜா என்ற தனி மனிதர் ஒரு சாதனையாளர். ஆனால் எதுக்கெல்லாம் காப்பி அடிச்சுட்ட கொடுன்னா, இசையில் வந்து யாருமே ஒரிஜினலாக கொடுக்கறதில்ல. இளையராஜாவுக்கே நல்லா தெரியும். இசைங்கிறது சரி கம பதனிசா, அவ்வளோதான். 7 சுரம்தான். 7 சுரம்தான் இசை. இந்த 7 சுரத்திலிருந்து வருவது தான் இசை. இசை என்பது ஒரு ஏமாற்று வேலைன்னு இளையராஜாவே சொல்லியிருக்காரு. வீடியோ இருக்குது அவர் பேசுனது. இசைங்கிறது ஏமாற்று வேலை, 7 சுரம் தான் அப்படின்னு. ஆக ஒன்றை பற்றி தான் இன்னொன்று. இப்போ இளையராஜா வந்து மியூசிக் போடுறாருன்னா சொந்தமாக போடுறாரு. அது வந்து கர்நாடக சங்கீதத்தில் எத்தனையோ ராகங்கள் இருக்குது, அந்த ராகத்தை வச்சு தானே போடுறாரு. அப்போ அந்த இசைக்கு வந்து காப்பி ரைட்டு யார்? கர்நாடக சங்கீதத்தில் உள்ள அடிப்படை இசைக்கு தான் காப்பி ரைட்டு. இளையராஜாவுக்கு இல்லை. நீங்கள் அங்கே பார்த்து தானே அடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வச்சுருக்கிறது ஒரிஜினல் இல்லை. சினிமாவில் ஒரு பாட்டு வச்சு தான் இன்னொரு பாட்டு. MS விஸ்வநாதன் சொல்லுவார், ஒரு சுரத்திலிருந்து தான் இன்னொரு சுரம் அப்படிம்பார். அவருடைய பாட்டிலிருந்தே இவர் விஸ்வநாதன் என்ன பண்ணுவார், 4-5 பாட்டு உருக்குவார். ஒரு பேட்டியில் இளையராஜா சொல்லிடுவார், விஸ்வநாதன் அமைச்ச பாட்டு நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த பாட்டில் இருந்து தான் நான் வந்து கமலஹாசனுடைய அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கு புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா பாட்டை வந்து உருவாக்குனேன்னு சொல்லியிருந்தார். அவரே காப்பி வச்சுருக்காரு விஸ்வநாதன். விஸ்வநாதன் ராகத்திலேருந்து எடுத்திருப்பார். ஆக யாருமே ஒரிஜினல் கிடையாதுப்பா இசையில். அது சினிமா இசையில் யாருமே ஒரிஜினல் கிடையாது. அதனால் நீங்கள் அதுக்கு போய் காப்பி ரைட்டுன்னு கேட்குறது, நீங்கள் உருவாக்கியது நீங்கள் இல்லை, சங்கீத இதுங்களிலிருந்து அது வருது. அப்படி இளைய பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் பார்த்தேன், MS விஸ்வநாதன் அங்கே வட இந்தியாவிலேருந்து பாம்பேயிலேருந்து ஒரு இசையமைப்பாளர் வந்திருந்தார், பழைய இசையமைப்பாளர். அவர் வந்த உடனே நின்றுக்கிட்டே இருந்தார். ஏன்னா இந்துஸ்தானி இசையில் அவர் மிகப்பெரிய ஆள், நிறையா பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டிலேருந்து காப்பி அடித்து விஸ்வநாதன் நிறையா போட்டிருக்கிறதா விஸ்வநாதனையும் ஒத்துக்கிட்டார். அவர் தான் என் குருன்ட்டார். இப்படி காப்பி அடிப்பது சினிமாவில் இயற்கை. இசையும் அப்படித்தான். இசைக்கு வந்து சொந்தக்காரர்கள் யாரும் கிடையாது. அதனால் இளையராஜா கேட்குறதுல எந்தவித நியாயமும் இல்லை. காரணம் இவர்களே மற்றவர்களிலிருந்து காப்பி அடிப்பவர்கள் தான் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. அடுத்து முக்கியமான செய்தி, ஜிபே. நம்மெல்லாம் ஜிபேலாம் பணம் போடுறோம். ஜிபேயை கொடுக்குறவங்க யார்? ஜிபே, ஃபோன்பே இவங்க கொடுக்குறவங்கலாம் வெளிநாட்டுக்கார். நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அதை பேங்க்கில் போய் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அவன் விஞ்ஞானபூர்வமாக என்ன பண்ணால், ஜிபேயில் நீங்கள் உங்கள் பணத்தில் உங்கள் பேங்க்கில் இருக்கிற உங்கள் பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அந்த ஜிபேக்கு 1 பைசா வரி கிடையாது. வெளிநாட்டுக்காரன் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான். இதெல்லாம் அமையுது, சர்வரெல்லாம் அமையுது. அவன் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறான், இருந்தாலும் நமக்கு பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான். இது இந்த பாஜகக்காரங்களுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் கண்ணை உறுத்தாமல் இருக்குமா? இதில் வரி பண்ணணுமே, இதில் வரி அடிக்கணுமே.
ஏற்கனவே அடித்தது போதாது, மினிமம் பேலன்ஸில் வந்துக்கிட்டு பணத்தை அமுக்குறது போதாது. பிஜேபி மினிமம் பேலன்ஸில் அமைக்கிட்டோம். ஏழை எளியவர்கள்லாம் 1000 ரூபா 500 ரூபா வச்சுருக்கிறவன்ட்டெல்லாம் எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு எடுத்துட்டோம். மினிமம் பேலன்ஸில் இருந்து 300 400 கொள்ளை வச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறான் இவன்? ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறான். அங்கே போடு, எவ்வளோ பணம் எடுத்தாலும் 22 ரூபா 23 ரூபா ஒரு தடவை பணம் எடுத்தான். அங்கேயும் கொள்ளை அடித்தான் பிஜேபி அரசாங்கம். இப்போ 3வது ஜிபேக்கு வந்துட்டான். ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஜிபேயில் நாம் எடுக்கும் பணத்திற்கும் கொடுக்கும் பணத்திற்கும் 18% ஜிஎஸ்டி கொடுக்க போகிறோன்னு வந்திருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இது வந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் பணத்தை நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்தால் 18% ஜிஎஸ்டி. இந்த 2 திருடர்களும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பாதி பங்கு போட்டுக்குவான். அதுக்கு தான் வழி பண்ணுறான். அவன் கொடுக்குற புண்ணியமாக நம்மகிட்ட கேட்கல. ஆனால் இந்த 2 பேரும் எப்படிடா கொள்ளையடிக்கலாம் மக்களை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் 18%. உதாரணத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா 1800 ரூபா ஜிஎஸ்டி கொடுக்கணும். இப்போ போட்டது வந்திருக்குன்னா உறுதியாக 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா, இன்னுமே நான் கேட்குறேன், இப்படி திருடர்கள் இருக்கும்போது நீ ஏன் 10,000 ரூபாய் இதில் போடுற? 1500 ரூபா திருடிட்டு போயிடுவான். அதுக்கு பதிலாக 10,000 ரூபாய் இன்னுமே பேங்க்லேயே பண்ண முடியாத, கையில் வச்சுக்க, 10,000 ரூபாய் நேரம் கொடுத்துரு. காயில் கடைக்கு போகிறையா, கையை கொடுத்துரு, 2000 ரூபா தான் டேக்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கொடுத்தாலும் 18%. இவன் வச்சு நடத்தலை, எவனோ வச்சு நடத்துறதுக்கு வழி போடுறான். இன்னும் திருந்தவே இல்லை. நான் சொல்கிறேன், ஜிபேயில் மட்டும் நிர்மலா சீதாராமன் பணம் எடுப்பதற்கும் போடுவதற்கும் 18% ஜிஎஸ்டி என்பதை அறிவித்து விட்டால் பிஜேபிக்கு நாம் கொடுக்கும் ஆதரவை வாபஸ் வாங்கி, அதற்கப்புறம் பிஜேபி தான் எதிரி, இந்த நாட்டின் ஏழைகளின் எதிரி, மக்களின் எதிரி. 18 வெக்கமா இல்லை உங்களுக்கு? வேறு இதில் போங்க, காங்கிரஸ்காரர்கிட்ட கொடுத்துட்டு போய் கொள்ளையடிக்கட்டும், என் மக்களை வதைக்க மாட்டான். இப்படியா கொள்ளையடிப்பீங்க மக்கள்கிட்ட இருந்து? நேற்று ஒருத்தருக்கு சொல்கிறார், ஐயா 10,000 ரூபா போட்டேன், இதில் அது என்ன இன்சூரன்ஸுக்கு 10,000 ரூபா கட்டினேன், அதில் 1800 ரூபா எடுத்துக்கிட்டான் ஐயா ஜிஎஸ்டிங்கிற. இன்சூரன்ஸில் அவன் வருஷமானால் ஒரு தடவை பணம் வந்துக்கிட்டு ப்ரீமியம்னு போடுறான். அதில் போய் வெக்கம் இல்லாமல் 1800 ரூபா எடுத்தீங்கன்னா நீங்கள்லாம் மனிதர்களா? ஜிஎஸ்டிக்கு மட்டும் நீ போட்டுப்பார், பிஜேபி சொல்கிறேன் 18% போட்டுப்பார். இதுக்கு மட்டும் ஜிபேக்கு மட்டும் நீ போட்டுப்பார் 18%. உங்களுக்கு எதிராகத்தான் இந்த 2024 அவன் திமுககாரன் கூட வந்துட்டு போகிறான். அவனை நீ சேர்ந்து திருடித்தானே கொடுக்குறீங்க, எடுக்கிறீங்க. உங்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுப்போம். அவன் தோற்றவன் உங்கள் பாஜக அதிமுக நீ தோற்றா கூட எனக்கு கவலை இல்லை, ஸ்டாலின் ஜெயிச்சா கூட எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் விரோதிகள் நீங்கள். அதனால தான் ஜிபேக்கு சொல்கிறேன், உனக்கு பணம் எடுக்கிறதுக்கு அடிப்படை உரிமையே கிடையாது. என் பணம் நான் பேங்க்கில் வச்சுருக்கேன், எடுத்து ஒருத்தனுக்கு கொடுக்குறேன். இதில் என்ன எனக்கு லாபம்? லாபம் இருந்தால் தானே என் வரி வரும். எனக்கு என்ன லாபம் அதில் சொல்லு? நான் என் பணத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன். நீ தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சும்மா இருக்கிறவனெல்லாம் 1 கோடி பேரை பேங்க்கில் அக்கௌண்ட்டு போடுன்னு சொல்லி தூண்டுனது நீ. போட்டதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து இப்படி கொள்ளையடிப்பையா? வெளிநாட்டுக்காரன் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான், நீ ஃப்ரீயாக நீ வந்து மக்களை ரத்தத்தை உறிஞ்சு கொண்டு இருக்கேன், ஓன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அவன் கொடுக்குறது ஏன் ரேட்டு வைக்கிற? அதனால் இப்போ தமிழ்நாட்டு மக்களில் நம்ம இப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் பேச முடியும், தமிழில் பேசுகிறோம், அவங்களுக்கு தான் புரியும். 8 கோடி மக்களுக்கும் சொல்கிறேன், பாஜக அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஜிபேக்கு 18% நம்ம கொடுக்கும் பணத்திற்கும் இப்போ 2000 ரூபா கொடுத்தாவா வரி இல்லை. அவன் சொல்கிறான், நீ 2000 ரூபா ஜிபேயில் கொடுத்தா வரி இல்லை. ஆனால் 2001 கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 160 ரூபா டேக்ஸ், இல்லை 360 ரூபா டேக்ஸ். 18%, 2000க்கு 360 ரூபா டேக்ஸ். 2000 வரை இல்லை, 2001ன்னா அவ்வளோதான். நீ காய்கறி கடை கொடுத்தாலும் சரி, எங்கே கொடுத்தாலும் இப்படின்னு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க, இன்னும் கொண்டு வரல. இப்போதே எதிர்ப்பு தெரிவிக்கணும். அப்படியே இந்த ஜிபேக்கு உங்களுக்கும் நான் கேட்குறேன், ஒரு 1% 2% எடுத்துக்க. என் பணம் நான் எடுக்கிறேன், அரசாங்கம் டேக்ஸ் வேணும், திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு 2% எடுத்துக்க. 18% எடுக்கலாமா? அவன் இதில் 5ல் 1 பகுதியை அவன் பணத்தில் எடுக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? நீங்களெல்லாம் இந்திய மக்களின் விரோதிகள். நிர்மலா சீதாராமன் அந்த பதவியிலே இருக்கக்கூடாது. நீ 18% ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா எங்களுடைய முதல் குரல் நிர்மலா சீதாராமனை அந்த பதவியிலிருந்து தூக்கணும்.
இல்லைன்னா பிஜேபிக்கு ஓட்டே கிடையாது. அதுதான் எங்களுடைய இது. அதனால் எல்லோரும் இதை எதிர்க்க வேண்டும். திமுக பிஜேபிக்காரனே சொல்கிறான், ஜால்ரா போடுறவெல்லாம் வச்சுக்காத, மக்களுடைய நலன் தான் முக்கியம். நீ ஜால்ரா போட்டு ஒரு போஸ்ட் வாங்கணுங்கிறதுக்காக பேசாத, சும்மா வார் ரூமை வச்சுக்கிட்டு இதெல்லாம் போடுற வேலைலாம் வச்சுக்காத. மக்கள் நலனை பாரு. 18% போட்டால் நீயே எதிராத. மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கொண்டு இருக்கும் பிஜேபிக்கு தக்க பாடம் புகட்டுவோம். நீங்கள் மட்டும் ஜிபேயில் 18% எடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இறுதி கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.